எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to my channel in your well. So இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது டாக் கேர் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போறோம். ஸோ எங்க வீட்டில் நாங்கள் வளர்க்குற டாகோட ப்ரீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லேப்ராடர் ரெட்ரைவர். இவன் வந்து எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு வந்து ஒரு சின்ன கதை இருக்கு. ஸோ அதையும் வந்து இந்த டைம்ல நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் எனக்கு வந்து ஒரு க்யூட்டான மெமரிஸ் தான். ஸோ ஆக்சுவலி வந்து நாங்கள் இவனுக்கு முன்னாடி வந்து ஒரு 2 டாய்க்குட்டி வச்சுருந்தோம். ஒன்று வந்து ஜெர்மன் ஷெப்பர்டு பப்பி, அப்போ தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். ஒரு 6 months தான் இருக்கும் அதுக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு கண்ட்ரி ப்ரீட் நாங்கள் வச்சுருந்தோம். ஸோ ரெண்டுமே வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா January 6, 2016 அன்னைக்கு வந்து நாங்கள் அவங்கள இழந்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து வீட்லேயும் சரி நாங்களும் சரி அதுலேருந்து வெளியே வரதுக்கே எங்களுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் நம்ம நாயை வாங்க வேணாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து நாங்கள் எக்ஸ்ட்ரீமுக்கு நாங்கள் போயிட்டோம் ஆக்சுவலி. ஏன்னா நீங்கள் வீட்டில் வளர்த்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது எல்லாருமே நான் சொல்கிறது விஷயம் வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நாயை வாங்க வேணாம் அப்படின்னு தான் நாங்கள் டிசைட் பண்ணியிருந்தோம். இன்னொரு நாய் வாங்கி மறுபடியும் அதோட இழப்பை வந்து எங்களால் பேர் பண்ண முடியாது அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எங்களால் வந்து அது இல்லாமல் இருக்க முடியல. ஸோ அவங்களோடய இருந்து பழகி அவங்க கட்டியிருந்த இடமா இருக்கட்டும், அந்த செயினாக இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்குறப்ப வந்து எங்களுக்கு ரொம்ப ஃபீலிங்ஸாக இருந்தது. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்னா, அப்புறம் எங்கள் அம்மாவும் சரி வீட்டில் வேணவே வேணான்னு தான் சொன்னாங்க. அவங்களே வந்து நான் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணேன். ஸோ ஆக்சுவலி அவங்களுக்கே ஒரு சர்ப்ரைஸு. நான் வந்து இவனை வந்து ஊட்டியிலேருந்து தான் நாங்கள் வாங்கிட்டோம் எங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்டு மூலமாக. ஸோ இவன் வந்து ஒரு 2.5 months பக்கம் அவங்க அம்மா கிட்ட தான் இருந்தான். அங்கேருந்து எப்படி வந்தானா அவங்க ஃப்ரெண்டு தான், அவங்க தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ ஏசி கார்லேருந்து அவன் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க இவனை ஆக்சுவலி. அண்ட் தென் ஃபைனலாக நாங்கள் டிசைட் பண்ணிட்டு ஸோ இவனை வாங்கிட்டோம். March 28 ஐ திங்க். ஸோ 2016லேயே நாங்கள் வந்து இவனை வாங்கிட்டோம். இப்போ அவனுக்கு 3 வயசு ஆகுது. இவனோட பேர் வந்து ஹண்டர். ஸோ இவனோட அட்ராசிட்டிஸ் வீடியோ வந்து நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ நான் கம்மிங் டு த வீடியோ, நான் வந்து நெக்ஸ்ட் என்ன இதை பற்றி ஷேர் பண்ணணும்னு நினச்சேன்னா, ஸோ இவனை வாங்கிட்டதுக்கு அப்புறம் வந்து நாங்கள் ரொம்பவே பயந்துட்டோம் ஆக்சுவலி. அவசரப்பட்டு வாங்கிட்டோமோ அப்படிங்கிற அளவுக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவன் வந்து 2.5 months அவங்க அம்மா கிட்டே தான் இருந்தான். ஸோ வந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வெயிட்டு. ஸோ இவனை தூக்கவே முடியாது. பப்பியை தூக்கி நம்ம கொஞ்சம் மாதிரி இவனை வந்து சின்னதில் எங்களால் தூக்கவே முடியல. அந்த அளவுக்கு நிஜமாவே செம்ம வெயிட்டாக இருந்தான். ஆனால் ஆல்சோ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஊட்டிலேருந்து வாங்கியிருந்ததுனால நாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தலைவருக்கு வெளியே தொங்கிடுச்சு. ஸோ நம்ம ஊர் ஹீட்டுக்கு வந்து அவனால் வந்து பேக் பண்ணவே முடியல. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 1 month இருக்கும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டுக்குள்ளே தான் அவனை வச்சுருந்தோம். வெளியே எங்களால் வச்சுருக்க முடியலை. வீட்டுக்குள்ளே நாங்கள் ஏசி போட்டுட்டு ஏசி இல்லாமல் நம்மளால இருக்க முடியல. ஸோ என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கும் தெரியல. எப்பவுமே நாக்கு வெளியவே தான் இருந்தது ஒரு 1 week to 10 days பக்கம். அதுக்கப்புறம் ஏசிலேயே தான் வச்சிருந்து அதுக்கப்புறம் ஏசிலேருந்து கொஞ்சம் ஹாலுக்கு கொண்டு வந்து ஃபேனில் வைக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் அவனை வெளி உலகத்துக்கே நாங்கள் கூட்டிகிட்டு போனோம். ஸோ இதுதான் வந்து இவர் சின்னதுலேருந்து வளர்ந்த கதை ஆக்சுவலி. ஸோ உங்ககிட்ட நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, வியூவர்ஸ், நீங்கள் பெட் வாங்குறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் எப்படி குழந்தைய பார்த்துக்குவீங்களோ அதே மாதிரி தான் அதை வந்து ஒரு 1 yearக்கு வந்து நீங்கள் அந்த அளவுக்கு கேர் எடுத்து நீங்கள் பார்த்துக்கணும். அண்ட் ஆல்சோ நாங்கள் ஆல்ரெடி 2 பெட்டை இழந்துட்டோம். ஸோ அதனால இவனை வந்து ரொம்ப நாங்கள் கேர்ஃபுல்லாக தான் வச்சுருந்தோம். எதையும் போய் எடுத்து சாப்பிடாத மாதிரி, அப்புறம் என்ன சொல்கிறது, இதையும் எடுத்து சாப்பிட்டு ஏதாவது உடம்புக்கு வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் பார்க்கறது ரொம்ப கஷ்டம் இல்லையா. ஸோ அதில் வந்து நாங்கள் ரொம்ப கண்ணும் கருத்துமாக தான் அவனை கேர் பண்ணி நாங்கள் பார்த்துக்கிட்டோம். அண்ட் மந்த்லி மெயின்டெனன்ஸ் இவனுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து more than 2.5 வந்துடுது. ஆஸ் பிகாஸ் இவனுக்கு தேவையான பவுடர், ஆக்சுவலி இவன் பவுடரே பார்த்தீங்கன்னா டிக் ஃப்ரீ பவுடர்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவே வந்து 210 rupees. அப்புறம் இவனோட ஷாம்பு அது தனியாக, ஆலோ ஷாம்பு. அதுக்கப்புறம் இவனுக்கு கோம் தனியாக இருக்குது. அப்புறம் வந்து பெடிகிரி பார்த்தீங்கன்னா மந்த்லி 1 kg எங்களுக்கு ஆயிடும். ஸோ ரெகுலராக நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டில் நான் அதை பற்றி சொல்கிறேன். ஸோ இப்போ இதை மட்டும் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். பெடிகிரி, அதுக்கப்புறம் வந்து சூ ஸ்டிக் தனியாக நாங்கள் இவனுக்கு வாங்கி கொடுக்குறோம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவன் வந்து பனானா பிரியர் தலைவர் வந்து பனானா பிரியர். ஸோ எந்த நின்று இவனுக்கு நீங்கள் கண்ணு கேட்டாத தூரத்தில் மறைஞ்சு நின்று நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கூட கண்டுபிடிச்சி வந்து உங்களை ஒரு வழி பண்ணிடுவாரு.
ஸோ அதனால வந்து இன்னைக்கு தனியாக பனானா அண்ட் ஆப்பிள் ரெண்டுமே வந்து நாங்கள் ரெகுலராக எனக்கு தருவோம். ஸோ இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.5 அரௌண்ட் வந்துடும். உங்களுக்கு வந்து மந்த்லி இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கான செலவு. ஸோ இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஓகேனா மட்டும்தான் வந்து நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் டிசைட் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து இந்த ப்ரீடை வாங்கணும். பிகாஸ் இது வந்து கண்ட்ரி ப்ரீட் கிடையாது. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இவனோட ப்ரீடை வந்து இப்படி தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு வே இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக கேர்ஃபுல்லாக அதை மெயின்டைன் பண்ணிகிட்டே வரணும். அண்ட் ஆல்சோ இவனுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வரைக்கும் 8 இன்ஜெக்ஷன் போட்டிருக்கோம். ஸோ பிறந்த குட்டியிலேருந்து அதுக்கு தேவையான அந்த ரேபிஸ் இன்ஜெக்ஷன், தடுப்பூசி எல்லாமே வந்து நாங்கள் ப்ராப்பராக இவனுக்கு வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே வரோம். ஸோ இப்போ ஒரு 2-3 மந்த்ஸ் பேக் கூட நாங்கள் போட்டோம், ரேபிஸ் இன்ஜெக்ஷன் தான் நாங்கள் போட்டிருந்தோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து நீங்கள் இன்ஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அண்ட் ஆல்சோ இப்போ நீங்கள் நாய் வளர்த்துறீங்க, வீட்டுக்குள்ளே வந்து அவன் சாதாரணமாக வந்துட்டு போகிறான், நம்மளோட தான் இருக்க பிரியப்படுறான். மேக்ஸிமம் இந்த மாதிரி ப்ரீடெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோடய இருக்கணும்னு தான் சொல்லுவோம். நம்ம எப்போவுமே நம்ம வந்து பெட் பண்ணிகிட்டே இருக்கணும்னு வந்து அதுங்க எதிர்பார்க்கும். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டாகை ரொம்ப வந்து கிளென்லியாக வச்சுக்கணும். ஸோ பெட்டை வந்து கிளென்லியாக வச்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவனை வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக குளிக்க வச்சுருவோம். சுத்தமாக அவனோட ஷாம்பு போட்டு குளிக்க வச்சுட்டு அண்ட் ரெகுலராக வந்து கோம்பிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வீட்டுக்குள்ளே விடுறீங்கன்னா அவன் போகிற இடம் வர இடம் எல்லா பக்கமுமே ஹேர் லாஸ் ஆகும். அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கிற அம்மா கிட்ட நீங்கள் எப்படி திட்டு வாங்குவீங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதுக்காகவாது ரெகுலராகவே இவனை வந்து நான் சீவி விட்டுடுவேன். ஸோ நான் திட்டு வாங்குறதுலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு. அண்ட் ஆல்சோ இவனை வந்து ரெகுலராக வந்து நான் வாக்கிங் கூட்டிகிட்டு போயிடுவேன் மார்னிங் அண்ட் நைட் வந்து. பிகாஸ் மார்னிங் எழுந்ததுமே இவர் வந்து ரெஸ்ட் ரூம் போவார். அண்ட் ஆல்சோ நைட்டும் அப்படி தான் தூங்குறதுக்கு முன்னாடி. மார்னிங் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 6:30க்குள்ளேயே அவனை கூட்டிகிட்டு போயிடணும் வாக்கிங். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு உண்டான விளைவுகளை நீங்கள் கண்டிப்பாக சந்திச்சே ஆகணும். அண்ட் நைட்டும் அப்படி தான் கூட்டிகிட்டு போயிட்டா அழகாக இருந்துட்டு வந்துடுவார் தலைவர். அதுல எல்லாம் எந்த டிஸ்டர்பன்ஸும் நம்மளை பண்ண மாட்டார். அதை வந்து நீங்கள் சின்ன வயசுலேருந்தே பழக்கணும், அதை தான் நான் சொல்கிறேன். ஸோ குழந்தையிலேருந்து நீங்கள் மார்னிங் அண்ட் நைட் ரொட்டீனாக நீங்கள் அவனை வெளியே வாக்கிங் கூட்டிகிட்டு போனீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து அவன் கண்டிப்பாக ரெஸ்ட் ரூம் போக மாட்டான். ஸோ அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்காது. அண்ட் ஆல்சோ வந்து டிக் ஃப்ரீயாக வச்சுக்கணும். என்ன சொல்கிறது, ரெகுலராக நீங்கள் வந்து அவனோட அந்த டிக் ஃப்ரீ பவுடர் அந்த கோமிங் பண்ணிங்கனாவே அவனுக்கு பூச்சி எதுவும் வராது இல்லையா. ஸோ அதுலேருந்து நீங்கள் வந்து அவனை நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கலாம். மெயினாக வீட்டுக்குள்ளே விடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ரொம்ப ரொம்ப சுத்தம் வந்து ரொம்ப முக்கியம். அப்புறம் அதே மாதிரி வெளியே அவன் போயிட்டு வந்தானாவே நாங்கள் வந்து அவனுக்கு கை கால்லாம் வந்து கழுவி விட்டுடுவோம். ஸோ உள்ளே வரப்பே டேப்பில் வந்து ஓப்பன் பண்ணி ரெண்டு காலையும் நல்லா முன்னாடி 2 பின்னாடி 2 சைடும் நல்லா கழுவிட்டு தான் நாங்கள் வீட்டுக்குள்ளேயே கூட்டிகிட்டு வருவோம். ஸோ அந்த விதத்தில் வந்து இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். ஸோ இவர் வந்து என்ன சாப்பிடுவாருன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து எப்போவுமே வந்து தயிர் சாதம் அண்ட் மத்தியானத்துக்கு வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து ஒரு எக்கு தருவோம். பிகாஸ் நாங்கள் நான்வெஜ் வந்து அதிகமாக வீட்டில் செய்ய மாட்டோம். ஸோ எனக்காவது வெளியே வாங்குறப்ப மட்டும்தான் அவருக்கு வந்து நான்வெஜ்ஜு. ஸோ மோஸ்ட்லி வந்து இவர் வெஜிடேரியன் தான். அண்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கேரட் இருக்குல்ல, கேரட் வந்து ரொம்ப அவருக்கு பிடிக்கும். ஸோ நாங்கள் அடிக்கடி கிண்டல் பண்ணிகிட்டே இருப்போம், ஊட்டிக்காரன்னு சொல்லிட்டு. ஸோ ஊட்டிலேருந்து வந்ததுனாலே என்னமோ அவருக்கு வந்து கேரட் மேலே ஒரு தனி இன்பம். ஸோ எங்கே இருந்தாலும் அதே மாதிரி தான். ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணாவே அவர் கேரட்டை கொடுத்தே ஆகணும், இல்லைன்னா அவங்கள விட மாட்டார். அண்ட் ஸோ கேரட் அந்த உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, அதையும் வந்து நாங்கள் குக்கரில் வேக வச்சு சாப்பாடில் பிணைஞ்சு கொடுத்துருவோம். ஸோ அந்த மாதிரி ரொட்டீனாக இது வந்து போயிட்டே இருக்கும். மோஸ்ட்லி வந்து கர்ட் ரைஸ் தான். அண்ட் இவர் பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்க மாட்டார், தண்ணி வந்து அதிகமாக குடிக்க மாட்டார். ஸோ அதுக்கு வந்து எங்களோட வெட்டினரியன் என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த ஐஸ் கியூப் இருக்குல்ல, ஒரு பவுலில் வந்து ஐஸ் கியூப் போட்டுட்டு அதில் வந்து கொஞ்சம் குளுக்கோஸ், ரொம்ப இலைக்கு இது வெயில் தாங்க முடியாத நேரத்தில் வந்து ஐஸ் கியூப்ல குளுக்கோஸ் போட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா தலைவர் வந்து சூப்பராக சாப்பிடுவாரு. நான் அதையும் வந்து ஒரு வீடியோவாக ஒரு நாள் உங்களோட எடுத்து நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ வந்து பெடிகிரி பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு 10 பெடிகிரி தருவோம், ஈவினிங் ஒரு 10 பெடிகிரி தருவோம், அவ்வளோதான். சாப்பாடில் வந்து நாங்கள் பெடிகிரி கலந்து வைக்க மாட்டோம். பிகாஸ் அது வந்து ரொம்ப ஹீட்டுன்னு வந்து வெட்டினரி தான் அதுவும் சொன்னார். ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க பெட்ரு அப்படின்னு சொல்லி. ஸோ அவர் சஜஸ்ட் பண்ணனால நாங்கள் அப்படி தான் இப்போ சின்னதுலேருந்தே நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அண்ட் அதே மாதிரி அதிகமாக வந்து எந்த சாப்பாடுலையுமே வந்து பெட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து உப்பு சேர்த்திக்க கூடாது. உப்பும் சரி சுகரும் சரி அதிகமாக வந்து நீங்கள் பெட்ஸுக்கு கொடுக்கவே கூடாது. ஏன்னா வந்து ஹேர் லாஸ் ஆகும் உங்களுக்கு. ஸோ அதனால வந்து அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ அதனாலேயே என்னமோ இருக்கு ஸ்நாக்ஸ்னால் வந்து ஒரு தனி இன்பம். ஒரு கவரை எங்களை வந்து பிரிக்கவே விட மாட்டாரு. ஸோ எதை பிரித்தாலும் அட்லீஸ்ட் அவர் கண்ணில் கொஞ்சமாவது காமிக்கணும் அப்படிங்கிறத வந்து அவர் எதிர்பார்ப்பாரு. அண்ட் ஆல்சோ அவர் வந்து ரொம்ப 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 எங்கள் வீட்டோட செல்ல பிள்ளை. என்ன சொல்கிறது,
நாங்க இது வரைக்கும் வச்சிருந்த பெட்ஸை விடவே இவர் வந்து எங்களோட ரொம்ப கனெக்டடு. அண்ட் என்ன சொல்றது, இவர் நம்ம நினைக்கிறது நம்ம வந்து சொல்லவே வேணாம். கை காமிச்சாவே இப்படின்னு சில சமயம் சொன்னாவே வந்துடுவாரு, போனால் போயிடுவாரு. ஸோ இவனை வந்து ஈஸியாக ட்ரெயின் பண்ணலாம். உங்களுக்கும் தெரியும் இல்லையா, லேபை வந்து ஈஸியாக நம்ம ட்ரெயின் பண்ணலான்னு. ஸோ என்ன சொல்றீங்களோ மோஸ்ட்லி கேட்டுப்பாரு, வெயில் தாங்க மாட்டாரு. இப்போவே வந்து ரொம்ப இழைக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா, நான் பேசுறது உங்களுக்கு கேட்காதுன்னு சொல்லி நான் ஃபேன் ஆஃப் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால ரொம்ப தலைவருக்கு இழைக்குது. கொஞ்ச நேரம் அவரை ஃபேன்ல ஆசுவாசப்படுத்துவோம். அவரால் பேக் பண்ண முடியல, வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால. ஸோ அதனால வந்து நான் சொல்ல போகிற இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் என்னன்னா இதெல்லாம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு வெட்டினரி செக்அப் வந்து ஒரு 3 months ஒன்ஸ் ஆர் 6 months ஒன்ஸ் வந்து ரெகுலராக நீங்கள் பண்ணுங்க. அண்ட் ப்ராப்பராக வந்து வேக்சின் பண்ணுங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் வந்து நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நான்வெஜ் கொடுங்க. அண்ட் மோஸ்ட்லி வீக்லி ஒன்ஸ் வந்து அவனை குளிக்க வச்சிருங்க சுத்தமாக. அண்ட் டெய்லி கோம்பிங் பண்ணணும் அவனுக்கு. அப்புறம் வந்து ரெகுலராக வந்து வாக்கிங் கூட்டிகிட்டு போங்க. பிகாஸ் வந்து சப்போஸ் ஓவர் வெயிட்டாக சும்மா ஐடியலாகவே வச்சிருக்க கூடாது. இந்த மாதிரியான ப்ரீட்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு தூங்க வச்சுட்டே எப்பவுமே இருக்கக்கூடாது. அவனோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அது வந்து உங்களுக்கும் ரிலாக்ஸேஷன் கொடுக்கும், அவனே வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கும். ஸோ ரிலாக்ஸாக அவனோட ஈவினிங் அண்ட் மார்னிங் வந்து ஒரு வாக்கிங் போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய அதுக்குன்னு ஓவர் ஃபுட் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஸோ சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனோட வெயிட் அவனால் பேர் பண்ண முடியலைங்கிற பட்சத்தில் கால் வந்து சில நாய்க்கெல்லாம் பெண்ட் ஆகிடும். அண்ட் ஆல்சோ வந்து ஹார்ட் ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். ஓவர் வெயிட்டாக இருந்ததுன்னா உங்கள் பெட்டு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வரும். ஸோ அதையும் வந்து நீங்கள் கேர் எடுத்து பார்த்துக்கோங்க. அண்ட் இது எல்லாத்துக்கும் மேலே உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா பர்டிகுலராக பெர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் வந்து நீங்கள் கண்டிப்பாக பெட் வளர்த்த முடியும். பிகாஸ் இவனுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு தனி ரைஸு, இந்த மாதிரி தனி ஃபுட்டு, இது எல்லாமே வந்து எங்கள் அம்மா தான் அவனை கேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவனை குளிக்க வைக்கிறது, சீவறது, அந்த மாதிரியான மெயின்டெனன்ஸ் வேலைகள், வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறது, இதெல்லாம் மட்டும் தான் நான் பார்த்துக்குவேன். ஸோ 3 நேரமும் அவனோட ஃபுட்டில் வந்து கான்ஷியஸாக இருக்கிறது வந்து கண்டிப்பாக நம்மளை மாதிரியே நம்ம அம்மாவாக தான் இருக்க முடியும். ஸோ அதனால உங்கள் அம்மா பெர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு பெட்டை வந்து நீங்கள் நல்ல முறையில் நீங்கள் வீட்டில் வந்து வளர்த்த முடியும். ஸோ இதெல்லாம் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ப்ரீட் வாங்குறீங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் வாங்குற மாதிரி இருந்ததுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸை வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறந்துடாம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன். Until then, it's bye from உங்கள் இனியவள். Bye.